ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாருங்கள் மார்னிங் டெல்லியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட்டு. இங்கே பாருங்கள் மழை வந்து எப்படி பெஞ்சிட்ருக்குன்ட்டு தெரியுதா? செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. மார்னிங் கிளைமேட்டு அட்டகாசமாக இருக்குது டெல்லியில். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ டெய்லி வெயில் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சா, இன்றைக்கி காலையில் இப்படி மழை பெய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு மழை. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் நல்லா இருக்குது கிளைமேட்டு. நம்மளோட செடிகள் எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்கு இந்த மழையால். பார்த்திங்களா, நம்மளோட பால்கனியில் செடி வச்சுருக்கோமா, எல்லாமே இந்த மழை சீசனால் சூப்பராக வந்துட்டுருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் வந்து வாக்கிங் போனோம். நிறைய பஜாரெல்லாம் சுற்றி பார்த்தோம். அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று ஈவினிங் பஜாருக்கு போனதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா சும்மா வாக்கிங் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் அடிக்கடி பஜாருக்கு போவோம். அது டெய்லியுமே இந்த மாதிரி கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்லிப்பர்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபா 200 அந்த மாதிரி தான். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே ஸ்லிப்பர் எல்லாமே நிறையா சீப்பாகவே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போகிற போக்கில் அப்படி பார்த்துட்டு எல்லா கடைகளையும் பார்த்துட்டு போனோம். நிறைய ரெகுலராகவே டெய்லி இருக்கும். இங்கே வந்து நாங்கள் இருக்க ஏரியாவில் ஒரு பெரிய பஜாரு. இங்கே டிஷர்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு லேடிஸ்க்கு தேவையான நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஒரே சவுண்டாக இருந்ததுனால வந்து கரெக்டாக என்னால் பேச முடியலை. அதனால் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நாங்கள் இருக்கிற டெல்லியில் இருக்கக்கூடிய கேண்ட் ஏரியா. இங்கே நிறைய விதமான கடைகள் இருக்குது. நல்ல டெவலப்மெண்ட்டான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சூப்பராக இருக்குது பாருங்களேன். நம்ம சும்மா வந்தால் கூட ஏதாவது செலவாயிரும். இது மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கோமா, இதுதான் வந்து மோமோஸ் கடை. நம்ம அடிக்கடி வெளியில் வந்தோம் அப்படின்னாலே மோமோஸ் தான் அதிகமாக சாப்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட சவுத் இந்தியா ஹோட்டல். இதில் வந்து தோசை இட்லி அந்த மாதிரி கிடைக்கும். இவங்க எல்லாருமே இட்லி சாப்பிட்டுட்ருக்காங்க, தோசை சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம சைடில் பார்த்திங்கன்னா எப்படி இட்லி தோசை ஃபேமஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம சைடு ஃபுட் வந்து நல்லா பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸு. நம்ம எப்போவுமே வீட்டில் சமைப்போமா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வேறு மாவு காலி ஆயிடுச்சு. பசங்களுக்கும் எப்படியும் தோசை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டே போகிறோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது குழந்தைங்களுக்கான டிஷர்ட்லாம் கிடைக்கிது. எல்லாமே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்கிது. நம்ம ஷாப்பிங் வந்து ஒரு நாள் தான் போகணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. டெய்லி நம்ம போனோனாலே ஷாப்பிங் தான். இப்போ ஏதோ ஸ்பெஷலாக ஒரு பண்டிகை வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா வளையல் கடை, அது கூடவே ராக்கிக்கு ஸ்பெஷலான டே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ரக்ஷா பந்தன். அதுக்காக நிறைய ராக்கி கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ராக்கி, அதாவது தங்கச்சியெல்லாம் பாசமாக அண்ணனுக்கு வந்து இந்த ராக்கி வாங்கி கட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பண்டிகையாகவே கொண்டாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் வருதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக கடைகள் நிறைய போட்டிருந்தாங்க பக்கத்தில். அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்கிறேன். இதுதான் நேற்றைக்கான விலாகு. இது கூட பார்த்திங்கன்னா இந்த பஜார் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். நாங்கள் இப்போ எதுக்கு வந்தோம்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஷாப்பிங் பண்ணையா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக கிடையாது, வாக்கிங் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்க்கு தனியாகவே செக்ஷன் வைஸ் மாதிரி இருக்குது. இது உள்ளே போனால் நம்மளுக்கு மார்க்கெட் இருக்குது. இப்போ கிளம்பும்போது பசங்களுக்கு தோசை வாங்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. சாப்பாடு எப்படி இருக்கு? என்ன சாப்பாடு? சாப்பிடுங்க. ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நிறைய பேர் நந்து சுபியை கேட்டாங்க. சாப்பிடு. இன்றைக்கான டே விலாக். நம்ம மதியம் பசங்க ஸ்கூல் போயிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உடம்பு சரியில்லை, அதனால் டோர் அப்போவே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உள்ளே வருவாங்க பாருங்கள். ஹாய். ஸ்கூல் முடிஞ்சா? ஏன் இவ்வளோ நேரம்? ஸ்கூல் எப்படி போச்சு? ஹாய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் வெயிட்டிங். நிறைய பேர் உங்களை மிஸ் பண்ணாங்க, நந்து சுபி எங்கன்ட்டு. இன்றைக்கி நந்து சுபிக்காக தான் இந்த விலாகே. ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், சாப்பிட்லாம். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டே விலாக் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டே விலாகில் வந்து நான் லஞ்சு வந்து காட்டவே இல்லை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நான் வந்து லஞ்சுக்கு வந்து முட்டை போட்டு உருளைக்கிழங்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குருமா வச்சுருந்தேன். அது கூடவே வத்தக்குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. சோறு மட்டும் அடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே முடியலை.
இருந்தாலும் சரி இன்றைக்கான டே விலாக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சின்ன ஒரு டே விலாக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் பட்டாளத்தான் மனைவிக்கு அஸ்ஸாம்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்து நியூவாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜீவா சிஸ்டர் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஆர்மியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர். நம்ம எல்லாருமே ஒரே ஆர்மி ஃபேமிலி ஆகிட்டோம். அஸ்ஸாம்லேருந்து பார்க்கக்கூடிய சிஸ்டரும் ஆர்மி ஃபேமிலி தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் உமா ஃப்ரம் தென்காசி சேனலில் வீடியோ போடும்போதும் ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தீங்க, ஆர்மி ஃபேமிலி தான். அதே மாதிரி நான் இப்போ பட்டாளத்தான் மனைவி சேனல் ஸ்டார்ட் பண்ணி vlog போட ஆரம்பித்ததும் நிறைய ஆர்மி ரிலேட்டடான ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து இனிமேல் நம்ம பயணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆர்மி குவார்ட்டர்ஸில் எப்படி இருக்கணும், ஆர்மி குவார்ட்டர்ஸில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, எந்த மாதிரிலாம் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோவில் போட்டுட்ருக்கிறேன். அதில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அன்றைக்கி எனக்கும் vlog போடணும்னு ஆசை, ஆனால் வந்து எனக்கு போட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். உமா ஃப்ரம் தென்காசியில் நான் வீடியோ வந்து போட்டுட்ருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்றைக்கான டாபிக் நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் பற்றின ஒரு 2 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த 2 விஷயத்துக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நான் சொல்லிடுறேன். நம்மளோட வாட்ஸ்அப்பில் எல்லோரும் காலையில் எந்திரிச்ச உடனே மொபைல் எடுத்து செக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ். யாரெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை செக் பண்ணுவீங்க? தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு என்ன இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. நேராக ஃபோன் இருக்கணும், ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் யாரெல்லாம் வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோமா? செக் பண்ணி முடித்த உடனே அதில் வந்து நிறைய காண்டாக்ட் இருக்கும். அந்த காண்டாக்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்டேட்டஸில் மோஸ்ட்லி வைப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னமோ அவங்க தான் ரொம்ப நல்லவங்க மாதிரியோ அவங்களுக்கு யாரெல்லாமோ துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. பட் நம்ம அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களா அந்த பர்சனை வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நீயே பெரிய ஒரு ஆள், உன்னையே ஒருத்தர் ஏமாத்துறானா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே நம்ம நல்லவங்க கெட்டவங்க யாரையும் நான் சொல்ல வரல. எல்லாருமே என்ன பண்ணுறது, அவங்கவுங்க சைட்லேருந்து அவங்க நல்லவங்களாகவும் மற்றவங்க வந்து கெட்டவங்களாகவும் வைப்பாங்க. நமக்கு என்ன தோணுன்னா, அடடா நேற்று வரைக்கும் நீ கெட்டவனாக இருந்த, இன்றைக்கி எப்படிடா நீ நல்லவனான அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வந்தது. அந்த மாதிரி நீங்கள் யாரோட ஸ்டேட்டஸையாவது பார்த்து கடுப்பாயிருக்கீங்களா? இல்லை என்னடா இது இவெல்லாம் நல்லவன் சொல்கிறான், அப்போ நல்லவங்கன்னா இப்போ எங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாராவது உங்களை கடுப்பேற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன்று வாட்ஸ்அப் பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன்று என்னென்னா நம்மளோட ஸ்டேட்டஸில் நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போமா? 2-3 காரணத்துக்காக வைப்போம். நம்ம எங்கேயாவது வெளியே சுற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் வைப்போம். அல்லது ஏதாவது ஒரு சோகமாக இருந்தோம் அப்படின்னா ஏதாவது லைன் படி லைன்ஸ் கொடுத்து ஏதாவது மோட்டிவேஷன் லைனாக இருக்கட்டும், இல்லை சோகமான லைனு, இல்லை சோகமான பாட்டு, இல்லை சந்தோஷமான ஸ்டில்லு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து வைப்போம். இது ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சோகமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை யார் காயப்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து அந்த ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வைப்போம். சந்தோஷமாக இருந்தோம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா யார் நம்மளை வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க பார்க்கணுன்னு வைப்போம். இந்த 2 ரீசனுக்காக தான் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னு நான் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக நீங்கள் உண்மையை சொல்லணும், ஓகேவா? கரெக்டாக நான் சொல்கிறதான்னு பாருங்கள். அப்படி நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும்போது நம்ம யாருக்காக வச்சோமோ அந்த பர்சன் ஸ்டேட்டஸை வந்து கரெக்டாக அன்றைக்கி மட்டும் பார்க்க மாட்டாங்க. இது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி மணி இந்த யூடியூப்பில் ஃபஸ்ட்டு சேலரி எடுத்திருந்தேன்ல, அதை வந்து என்னோடய மொபைலில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அது யாருக்கா பார்க்கணும் அப்படின்னு நான் வச்சுருந்தேனோ அந்த பர்சன் மட்டும் கரெக்டாக அன்றைக்கி பார்க்கலங்க. நானும் அந்த ஸ்டேட்டஸை வச்சுட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவன் பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன் என்னோடய ஸ்டேட்டஸை. பார்த்தாங்களா வரலையே. கடைசி வரைக்கும் இருக்க காண்டாக்டில் இருக்க 600 பேர் இல்லைங்க, 60 பேர் தான். 60 பேரும் பார்த்துட்டாங்க. கடைசியில் அந்த பர்சன் மட்டும் பார்க்கலங்க. சரி ஓகே விடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கா? நீங்கள் யாருக்காக ஸ்டேட்டஸ் வச்சு, அதாவது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, கடுப்பேற்றுறதுக்காக இருந்தாலும் சரி, எப்படியோ ஒன்று வச்சு யாரோ நீங்கள் பார்க்க நினச்ச பர்சன் வந்து பார்த்துருக்காங்களா? இல்லை நான் சொன்ன மாதிரி எனக்கு நடந்த மாதிரி கரெக்டாக அன்னைக்கு மட்டும் பார்க்காம போனாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்ம டெய்லி ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசலாம். எனக்கு தோன்றது எல்லாம் நான் பேசுகிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்றைக்கான டே விலாக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லி தேவிகா சிஸ்டர் ரொம்ப கோவப்பட்டாங்க. அதனால் இன்றைக்கி பசங்களோட வீடியோஸ் எல்லாமே காட்டியாச்சு. ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர், நியூ ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு சூப்பரான விலாகில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.